பொதுவான வாக்குகள் பற்றிய பயம் இபிஎஸ்க்கு வந்துவிட்டது. ஏனென்றால் திமுக கூட்டணி பலமான அணி போல பொதுத்தளத்தில் பிம்பம் உருவாகியுள்ளது. அதே போல கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகள் இருப்பதால் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்கள், சாதாரண தொழிலாளர்கள், பொதுமக்கள் வாக்குகள் திமுக பக்கம் திரள வாய்ப்புகள் அதிகம். எனவே கம்யூனிஸ்டுகளை கடுமையாக விமர்சிப்பதன் மூலமாகவும் அவர்களின் நம்பகத்தன்மை, போராட்டங்கள், திமுக உறவு போன்றவற்றை கேள்விக்குறியாக்குவதன் மூலமாகவும் பொது தளத்தில் உருவாகும் கம்யூனிஸ்ட் திமுக ஆதரவு பிம்பத்தை உடைத்து தன் பக்கம் கொண்டு வர முயற்சிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதே போல கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகள், விசிக போன்ற கட்சிகளை பிரதானப்படுத்தி விமர்சிப்பதன் மூலம் அக்கட்சிகள் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்கும். ஒருவேளை குறைவான தொகுதிகள் ஒதுக்கப்பட்டால் அதனை வைத்து கட்சிக்குள்ளே விமர்சனம் எழும். அது அக்கட்சி தொண்டர்களையே சோர்வடைய செய்யும். இது வாக்குகள் உடைய வழிவகுக்கும் என அதிமுகவும் நினைக்கிறது. திமுகவை மட்டும் விமர்சித்து அதன் கூட்டணி கட்சிகளை புனிதப்படுத்துவது தனக்கு பாதகமாகும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது அதிமுக. எனவே மொத்தமாக அனைவர் மீதும் விமர்சனங்களை வீச ஆரம்பித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி.